ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2023க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி 2 days ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டவுட்ஸில் இருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல, ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் A to Z எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் டான்செட் MBA, MCA, ME, MTech March Mplan இந்த எல்லா கோர்ஸஸ்க்குமே தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெட்டர், இல்லை சென்டருக்கு போய் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பெட்டர் தான். இல்லை நான் ஃபோனில் தான் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும் க்ரோமில். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நார்மலாக பண்ணாமல் டெஸ்க்டாப் சைட்டில் போய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் சைட் போயிட்டீங்க அப்படின்னா tancet.annauniv.edu அப்படின்றத டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு வியூ ஆகிறத நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு போர்ட்டலில் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வாங்க. இதில் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு போய் உள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருங்க. ஓகே, ஸோ லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ எடுத்த உடனே உங்கள் ஃபார்ம் வராது, லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் நியூ ரெஜிஸ்டர்டாக இருக்கீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போக, ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, ஸோ போன வருஷம் இருப்பீங்க இல்லையா, போன வருஷம் ஸ்டூடெண்ட் அவங்களோட பழைய பாஸ்வேர்டையோ பழைய மெயில் ஐடியோ யூஸ் பண்ணாமல் இப்போ புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட நேம் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஓகே, நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஸோ நேம் வித் இனிஷியலோட கொடுங்க. ஸோ இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பாஸ்வேர்ட் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் தேவைப்படும். ஓகே, அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நீங்கள் MBA மட்டும் செலக்ட் பண்ணலாம், MCA மட்டும் செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் 2 எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா MBA, MCA எழுதுங்க. இல்லை MBA, ME, MTech இன்ஜினியரிங் கோர்சஸ் எழுதலாம். நீங்கள் இதில் 3 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷன்லேயே ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரே அப்ளிகேஷன்லேயே எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து கேப்சா என்டர் பண்ணும்போது ஸ்பேஸ்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக லைனாகவே கேப்சா என்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸும் கரெக்டானு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகே, வெரிஃபை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் தான் லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஒரு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அது எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. அந்த ஒரு இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ மேலே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரு, நேமு, என்ன நீங்கள் எக்ஸாம் செலக்ட் பண்ணீங்கன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் அன்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜெண்டர், அடுத்து கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ MBCயா, BCயா, BCMஆ, SC, ST, SCA என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வரும், சப்காஸ்ட் கோட் அப்படின்னு. அதுக்கு கீழே ரெஃபர் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சப்காஸ்டோட கோட் என்ன அப்படிங்கிறது அந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அந்த சப்காஸ்ட் கோட் அப்படிங்கிறது அந்த நேம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்பர் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, 93, 94, 100, 101. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களா, 137 இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் சப்கோட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த உங்களோட சப்காஸ்ட் அப்படின்னா அந்த சப்காஸ்டோட நம்பர் அதுதான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை பண்ணதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், நேஷ்னாலிட்டி என்ன, அடுத்து உங்கள் ரிலீஜியன் என்ன, அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுங்க. ஓகே, ஸோ பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகே, பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் பின்கோடும் கொடுத்துருங்க. அடுத்து சிட்டி இப்போ நீங்கள் கரண்ட்டில் என்ன இருக்கீங்களோ அது சென்டர் சூஸ் பண்ணுறது கிடையாது, அது இன்னொரு தனி பேஜில் வரும். ஓகே, சிட்டி இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கொடுக்கணும்.
அண்ட் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எஸ் எல்லாம் டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். தயவு செஞ்சு உங்கள் மார்க் ஷீட்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, 10th 12th அண்ட் டிகிரியோடது. ஓகே, ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர்னு இருக்கும்ல, அதை என்டர் பண்ணுங்கள். ஓகே, பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் நம்பரும் ரோல் நம்பரும் ஒன்று தான். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ என்டர் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. ஓகே, நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேறு எங்கேயோ படிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா எங்கே படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. ஓகே, அண்ட் என்ன டிகிரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜ் வந்து என்ன யூனிவர்சிட்டிங்கிறதையும் என்டர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டர் 6 செமஸ்டரும் முடிச்சிட்டிங்க, 8 செமஸ்டரும் முடிச்சிட்டிங்க, அதோட பர்சன்டேஜ் தெரியும்னா டில் ஃபைனல் செம்முன்னு போடணும். இல்லை நான் இப்போ 4th செமஸ்டரில் இருக்கேன், 5th செமஸ்டர் எழுதியிருக்கேன், இன்னும் மார்க் வரல, இல்லை 6th செமஸ்டரில் இருக்கேன் அப்படின்னா ப்ரீ செம் அப்படின்றதா கொடுக்கணும். ஸோ அந்த அவ்வளோதான் என்கிட்ட 4 செமஸ்டருக்கான மார்க் ஷீட் பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரவுண்ட் அப் பண்ணி போடணும், டெசிமலில் போடக்கூடாது. ஓகே, இப்போ 71% அப்படின்னா 71% கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த சென்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ யோசித்து என்ன சென்டர் நீங்கள் போய் எழுத முடியும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுங்க. என்ன ஊரில் இருக்கீங்களோ போயிட்டு வரக்கு ஈஸியாக இருக்க ஊருக்கு கொடுங்க. ஓகே, ஸோ சென்டர் ஒரு தாட்டி கொடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஓகே, அடுத்து வந்து பெரிய சவாலான விஷயம் என்னென்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம மண்டையை வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்றோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி இமேஜாக வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். அதை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஹைட்டும் வித்தும் இந்த ஒரு பிக்சலில் தான் இருக்கணுன்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஹைட் வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து 300, வித்து தான் 200. ஓகே, ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சைஸை கொடுத்துருங்க. ஓகே, சைஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். சரியா? ஸோ எஸ், அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, சிக்னேச்சர் வந்து அதையும் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ அகெயின் அதே மாதிரி சிக்னேச்சரும் இந்த ஒரு பிக்சலில் தான் இருக்கணுன்றது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட அதே பிக்சலில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைன்னா அப்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மஸ்ட் பி 270 பிக்சல்னு இருக்கா? ஸோ இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சேம் நான் சொன்ன வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஃபுல் அப்ளிகேஷனும் வரும். அப்ளிகேஷன் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சப்மிஷன் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே தான் பேமெண்ட் வரும். ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்னு வந்துடுச்சா? ஸோ வந்து நீங்கள் வந்து எத்தனை கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இப்போ 3 கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா MBA MCA இன்ஜினியரிங் 3க்குமே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3500 வரும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நான் வந்து MBAக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கனால எனக்கு 1000 rupees வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ டோட்டல் பண்ணி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ தனித்தனியாகவும் அப்ளிகேஷன் போட்டுறாதீங்க, ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் வந்துச்சு, இல்லை இமேஜ் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமேஜ் ரீசைசர் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்லோட் ஆயிடும். ஓகே, அண்ட் உங்களுக்கு டான்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கேளுங்க. நம்ம வந்து Q&A மாதிரி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். அண்டு நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோன்ற மாதிரி கிளாஸஸை முடிச்சுடுவோம் இந்த மந்த்க்குள்ளே. கண்டிப்பாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் நான் இன்றைக்கி வந்து சாஃப்ட் காப்பீஸும் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ்.